என்ன ஒரு 6 months கம்ப்ளீட் ஆயிருக்குமா? அட வயத்தை பார்த்தே 6 மாசம்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. அது மட்டும் இல்லப்பா, கூடி சீக்கிரம் உங்க ஒய்ஃபுக்கு 2 குழந்தை பிறக்க போகுது. அர்ச்சனாவுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதா? உண்மையாதான் சொல்றீங்களா? மிஸ்டர் பொன்னரங்கம், உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இப்பவே அர்ச்சனா மேடத்தை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கேன் பண்ணி பாருங்க. இந்தாங்க விசிட்டிங் கார்டு. மேடம், என்னால நம்பவே முடியலையே மேடம். ஏன் அர்ச்சனா, இது வரைக்கும் உங்களை யாரும் ஸ்கேன் எடுத்து பார்க்கல? ஏன் அர்ச்சனா அமைதியா இருக்கீங்க? உங்க வயித்துல ட்வின்ஸ் இருக்குன்னு எந்த டாக்டரும் சொல்லல? இல்ல, யாரும் சொல்லல. அப்படிலாம் இருக்காது. உங்க வீட்டுல பெரியவங்க இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட சொல்லி இருப்பாங்க. உங்க வீட்டுல பெரியவங்க யார் இருக்காங்க? என் அத்தை இருக்காங்க. அப்ப அவங்க கிட்டே கேட்டு பாருங்க. இப்ப ஸ்கேன் சென்டர்ல போய் தெரிஞ்சுக்கங்க. டாக்டர், ரெட்டை குழந்தைன்னு நெசமா தான் சொல்றீங்களா? என்னோட அனுபவத்துல இது வரைக்கும் 1500 பிரசவம் பார்த்திருக்கேன். கிராமத்துல சொல்லுவாங்க, கண்ணு பார்த்தா கை செய்யும்னு. நான் பார்த்தா வேற யாரும் பார்க்க வேண்டாம். உங்க ஒய்ஃபுக்கு ரெட்டை குழந்தை தான். இருந்தாலும் உங்க திருப்திக்காக ஸ்கேன் சென்டர்ல போய் செக் பண்ணிக்கங்க. அர்ச்சனா, டாக்டர் மேடம் சொன்ன மாதிரியே எனக்கு இப்பவே ஸ்கேன் எடுத்து பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. வா வா வா, போய் எடுத்து பார்த்துக்கலாம். ஸ்கேன்லாம் பொறுமையா பார்த்துக்கலாம், இப்ப வேண்டாம். மேடம், உங்களுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போதுன்ன உடனே உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அங்க பாருங்க அவரை, அவர் முகத்துல சந்தோஷம் தாண்டவம் ஆடுது. அதை நம்ம கெடுக்க வேண்டாமே. அப்படி சொல்லுங்க. இவருக்காக போய் செக் பண்ணிக்கங்க. ஆம்பளைங்களுக்கு நம்ம கொடுக்கற பெரிய சந்தோஷம் இது மட்டும் தானே. ஆமா மேடம், இப்பவே நீங்க போய் ஸ்கேன் எடுத்து பாருங்க. சரி. ஆமாப்பா, இதான்பா நடந்துச்சு. நீ 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 சொல்றது நிஜமாடா? ஆமாப்பா, அர்ச்சனா ரெட்டை புள்ளைகளை சுமந்துக்கிட்டு. என்னது? அர்ச்சனா வயித்துல ரெட்டை குழந்தையா? என்ன சொல்றீங்க? அர்ச்சனாக்கு ரெட்டை குழந்தையா? ஆமா ஆமா, அர்ச்சனா ரெட்டை குழந்தைய சுமந்துட்டு இருக்காளா? அதை செக் பண்ண தான் ஸ்கேன் சென்டர் போயிருக்காங்க. அப்பா, கேட்டுட்டு தானே இருக்கீங்க? டே சொல்றா பண்றாங்க. அப்புறம் அந்த டாக்டர் மைத்திலி சிவராமன் சொன்னதுனால தான் நாங்க இப்ப ஸ்கேன் சென்டருக்கு வந்திருக்கிறோம். அர்ச்சனாவுக்கு ரெட்டை குழந்தைங்க பிறக்க போகுதுன்னு அந்த டாக்டர் அம்மாவே சொல்லிட்டாங்கப்பா. ஓ, ஸ்கேன் சென்டர்லயே அதை உறுதி செஞ்சுட்டாங்க. வைங்க ஐயா, ஹாப்பினா ஹாப்பி. டேய், அர்ச்சனா எங்கப்பா? அர்ச்சனா ஸ்கேன் எடுக்க உள்ள போயிருக்காப்பா. டேய், சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, நாங்க இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும். நாம கொண்டாடணும்னு சொல்லுங்க. சரி, சீக்கிரம் வந்துருப்பா, நாம இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். டேய் முத்து, போய் ஸ்வீட் வாங்கிட்டு வா. சரிங்க மாமா. தங்கம்மா, சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்களா? அப்போ அர்ச்சனாவுக்கு ரெட்டை குழந்தைங்கிற விஷயம் தெரிஞ்சு போயிடுமே. நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் போல இருக்கே. அர்ச்சனா வந்து என்கிட்ட கேட்பாளே, இந்த விஷயம் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதான்னு. அப்படி அவ என்கிட்ட கேட்டான்னா அந்த உண்மையை எப்படி அவகிட்ட சொல்லுவேன்? ஒரே குழப்பமா இருக்கே. கடவுளே, நீதான் எப்படியாவது என்ன காப்பாத்தணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம், உங்களுக்கு ரெட்டை குழந்தை தான். அதுவும் இல்லாம உங்க 2 குழந்தையும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு. மேடம், இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஸ்கேன் எடுத்திருக்கீங்களா? இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா? உங்களுக்கு ரெட்டை குழந்தைங்கிறது இப்பதான் தெரியுமா? இல்ல, இப்பதான் முத தடவையா தெரியும். மேடம், நீங்க 3 மாசத்திலே ஸ்கேன் எடுத்திருந்தா தெரிஞ்சிருக்குமே. இதுக்கு முன்னாடி ஸ்கேன் எடுக்கலையா? சமீபத்துல கூட எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அப்ப கூட ஸ்கேன் எடுத்தோம். ஆனா இந்த விஷயத்தை யாருமே என்கிட்ட சொல்ல. சம்திங் இஸ் ராங். ஏன் இப்படி சொல்லாம விட்டாங்கன்னு தெரியல. மேடம், எதுக்கும் நீங்க கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இந்தாங்க மேடம் உங்க ஸ்கேன் ரிப்போர்ட். ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே. ஸ்கேன் எடுத்துட்டாங்களா? அப்புறம் என்னாச்சு? என்ன? மைத்திலி சிவராமன் டாக்டர் வாயில சக்கரை தான் போடணும். நமக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு ஸ்கேன் ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க.
என்னாச்சு? நான் எத்தனை படத்துல பாத்துருக்கிறேன் இந்த செய்தியை சொன்னது சம்சாரத்தை ஹீரோ எவ்வளவு சந்தோஷமா தூக்குவாங்க. ஐயோ, நானும் என்ன மாமா இது? எல்லாரும் பாக்குறாங்க, சும்மா இருங்க. ஐயோ, இது குழந்தை வா, இரு இரு, இன்னொரு குழந்தைக்கு. ஐயோ, வாங்க. மார்ச்சுடா. வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். பொண்ணுரங்கம், என்னப்பா என்னாச்சு? ரெட்டை குழந்தைப்பா. ஓ, தங்கம்மா பாத்தியா? ஏ முத்து, மாமா. ஸ்வீட் கொடு, ஸ்வீட் கொடு உங்களுக்கு. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. ஏ பொண்ணுரங்க, எல்லாருக்கும் கொடுக்கணும்ல, கொடு. டேய், அங்க எல்லாரும் குடுறா. எடுத்துங்க. இந்தா கொஞ்சமா சாப்பிடு. ரோஜா கொடு, ரோஜா இந்த கொடு. ரோஜா. அருக்கணி, முதல்ல அர்ச்சனாவுக்கு திருஷ்டி சுத்தி போடு. சரி அக்கா, அப்படியே கண்ணே பற்ற போல இருக்குக்கா. பாத்து மெதுவா. அருக்கணி, அப்புறம் பேசலாம். சீக்கிரம் ஆரத்தி எடு. சரிங்க மாமா. மாமா இது புடிங்க, கற்பூரத்தை ஏத்துங்க. என்ன இன்னொரு ஆர்த்தி? வயித்துல 2 பாப்பா இருக்குல்ல, அதனாலதான் 2 ஆர்த்தி ஏத்து. அம்மாமனே, இங்க பார்த்து இல்ல, திருஷ்டி கரெக்டா எடுக்கறனான்னு கேட்டேன். அது சரி. வாங்க வாங்க, உள்ள வாங்க. இந்த அம்மா ஒரு மாதிரி இருக்கு. பெரியம்மா, என்ன பெரியம்மா, சாதாரணமாவே நீங்க எப்போ சந்தோஷமா இருப்பீங்க. அர்ச்சனாக்கு ரெட்டை புள்ளன்னு சொல்லிருக்காங்க. உங்க முகத்துல சந்தோஷத்தை காணுமே, ஏதாவது பிரச்சனையா? போடி. அர்ச்சனா, இங்க வாமா. டாக்டர் அம்மா உங்ககிட்ட என்னமா சொன்னாங்க? ஓய்வுல இருக்கணும்னு சொன்னாங்க மாமா. ஓஹோ. அப்பா, அது மட்டும் இல்ல, சுத்தமா டென்ஷனே இருக்க கூடாதான், பிரஷர் இருக்க கூடாதான், அப்புறம் வேலை பழுவும் இருக்க கூடாதான். ரொம்ப கண்டிஷனா டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க. அர்ச்சனா, நீ குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் பேசாம வேலைக்கு லீவ் போட்டு வீட்லயே இருந்து உடம்ப பாத்துக்குமா. என்ன சொல்ற தங்கம்மா? ஆமா. ஆமா அர்ச்சனா, பேசாம சொல்றதை கேளு. வேலைக்கு லீவ் போட்டு வீட்லயே இருந்துரு. மத்த எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம். என்ன சரிதானே தங்கம்மா? சரிதாங்க. சரி போமா, நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க மாமா. அர்ச்சனா, நீ உடற போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன். ரோஜா, ரம்மமணி, அருக்காணி, இன்னைக்கு நீங்க 3 பேரும் வடை பாயசத்தோட விருந்து ரெடி பண்ணுங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு ரெட்ட 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 சந்தோஷம்.
என்ன தங்கம்மா நான் சொல்றது ஆமா சரிதானே? ஆமாங்க ஆமா போங்க போங்க எல்லாம் போய் நல்லா அருமையான சாப்பாடு ரெடி பண்ணுங்க போங்க. வா ரோஜா, வாங்க வா, சமைக்கலாம் வா. தங்கம்மா என் பையன் பொண்ணுரங்கம் என்ன மாதிரியே இருக்கான். நீ உங்க அக்கா பொண்ணுத்தாய் மாதிரியே இருக்க. அர்ச்சனாவோட அக்கா சக்தி அர்ச்சனா மாதிரியே இருக்க. அதே மாதிரி அர்ச்சனாக்கு பிறக்க போற 2 குழந்தைகளும் அர்ச்சனா மாதிரியே இருக்க போகுது. இந்த சந்தோஷத்தை நம்ம சிறப்பா கொண்டாடணும். சரியா? இந்த சிங்கப்பூர் கிழவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான். போட்டு என்ன டார்ச்சர் பண்றானே இவன். இந்த அர்ச்சனாக்கு 2 குழந்தை உண்டானதும் உண்டாச்சு. இந்த பூலோகமே சந்தோஷப்படணும்னு நினைக்கிறானா? இவனுங்க கொட்டிக்கிறதுக்கு நாம மாங்குன்னு சமைக்க வேண்டியதா இருக்கு. இவனை இந்த ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வைக்க சொன்னா அதையும் மடிச்சு வைக்கல. ஹேய், என்ன பாக்குற? சும்மா சொல்லக்கூடாது. மாமா சொன்னதும் சமையல இந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணுவேன்னு நானே எதிர்பார்க்கல. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது பா உன் கை ருசி. ஆமா, நீ ஏன் சாப்பிடாம இருக்க? இந்த காக்கா கூட்டத்தோட உட்காந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு பிடிக்கல, அதான் சாப்பிடல. நான் தனியா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்புறமா. ஓப்போ, நீ போய் சாப்பிடறப்ப மிச்ச மீதி கூட உனக்கு இருக்காதடி. வேணும்னா அந்த பாத்திரத்துல ஒட்டி இருக்கும் பாத்தியா, அதை வழிச்சு சாப்பிடு. என்னடி பாக்குற? எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடும் போது அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறத உனக்கு பிடிக்காதே. தனியா உட்காந்து சாப்பிட போறலாம். ஏன்டி இப்படி இருக்க? அக்கா அர்ச்சனா 2 குழந்தை பெத்துக்கிறதுல உனக்கு என்னடி வயித்தெரிச்சல்? ஏய் வாய மூடுறா. என்னமோ உனக்கு 2 குழந்தை பிறக்கிற மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் தாவி தாவி குதிச்சிட்டு இருக்க. நான் சொல்றேன்டா, அவங்க எங்கேயோ தப்பான ஸ்கேன் சென்டர்ல தான் போய் பார்த்திருக்காங்க. என்னது? தப்பான ஸ்கேன் சென்டர்ல போய் பார்த்தாங்களா? அவங்க படிப்பு என்ன தெரியுமாடி உனக்கு? எங்க அக்காக்கு இருக்க புத்திசாலித்தனம் உனக்கு சுட்டு போட்டாலும் வராதுடி. உன்ன மாதிரி தப்பான ஆளுங்க தான் தப்பான ஸ்கேன் சென்டர் போவாங்க. ஏய், எப்பவுமே நல்லத நினைக்க கத்துக்க, நல்லத பார்க்க கத்துக்க. ஏய், ஏண்டி இப்படி இருக்க? ஏய், எங்க அர்ச்சனாக்கா இந்த வீட்டு வாரிசை 1க்கு 2 சுமந்துகிட்டு இருக்காங்க. அது உனக்கு பொறுக்கல? ஏண்டி இப்படி வாய்க்கு வந்தபடிலாம் பேசுற? நிறுத்துடா. விட்டா என்ன ஒரேடி அர்ச்சனா புராணம் பாடிக்கிட்டே போற? அர்ச்சனா ஏன் 2 குழந்தை பெத்துக்கிறான் தெரியுமா உனக்கு? ஒத்த குழந்தைய பெத்தா இந்த சொத்தை பூராவும் அமுக்க முடியாதுல்ல, அதான் 2 குழந்தையா பெத்து அப்படியே மொத்த சொத்தையும் அவளே அமுக்கிடலான்னு பாக்குறா. அதான் வயிற்றுல 2 குழந்தையா சுமக்கிறா. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்டா. அவளை விட ஒரு படி மேல போய் ஒரே பிரசவத்துல 4 குழந்தைங்களை பெத்து எல்லா சொத்தையும் நானே ஆண்டுக்க போறேன். இப்ப சொல்லுங்க அத்தை. என்னம்மா சொல்ற? டாக்டர் மைதிலி சிவராமன் சொல்லிதான் எனக்கு 2 குழந்தைன்ற விஷயம் எனக்கு தெரியும். இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஆமா தெரியும். தெரியும்னா ஏன் அத்தை என்கிட்ட சொல்லல? அத சொல்லக்கூடாதுன்னு தாம்மா மறைச்சிட்டேன். மறைச்சிங்களா? என்னத்த சொல்றீங்க? ஆமாம்மா, அதுக்கு காரணம் இருக்கு. அர்ச்சனா, உன் கல்யாணத்தப்ப அந்த வசந்தா உன் வயித்துல குழந்தையே பிறக்காதுன்னு சாபம் கொடுத்தா. கல்லடி பட்டாலும் படலாம், ஆனா கண்ணடி மட்டும் படவே கூடாதுன்னு சொல்லுவாங்கம்மா. அந்த வசந்தாவோட கண்ணு இருக்கே, அது கொள்ளி கண்ணுமா. நீ ஒத்த பிள்ளைய பெத்தாலே அந்த வசந்தாக்கு பிடிக்காது. 2 குழந்தைங்கன்னு தெரிஞ்சா அவ வயிறெறிஞ்சு சாபம் விட்டுருவாமா. எதுக்கு அந்த பொறாமக்காரி வசந்தாவோட வாயில விழணும்? அதனாலதான் நான் இதை யார்கிட்டயும் சொல்லல. அது மட்டும் இல்லம்மா, நம்ம குடும்பமே 2 குழந்தைய பெத்தெடுக்கிற வம்சம். குழந்தை பிறக்கிற வரைக்கும் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கிறது தான் நம்ம குடும்ப வழக்கம்மா. நீ குழந்தை உண்டானதே யாருக்கும் சொல்லல,
இப்போ நீ கலெக்டர் வேற, உனக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சா இந்த விஷயம் ஊருக்கே தெரிஞ்சிரும். அதாம்மா உன்கிட்ட கூட நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அம்மாடி, ஆனா உன் வயித்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன ஆகாரம் வேணுமோ, என்னென்ன ஊட்டச்சத்து வேணுமோ அதெல்லாம் நான் தினமும் கவனமா கொடுத்துட்டு தாம்மா இருக்கேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் மனசு உறுத்தும். ஐயோ, என் பொண்ணுகிட்டயே மறைக்கிறேனேன்னு சந்தோஷமா கொண்டாட வேண்டிய விஷயத்த இப்படி மனசுக்குள்ளேயே சங்கடப்படுற மாதிரி நிலைமை வந்துருச்சேன்னு நான் தினமும் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. ஆனா இதெல்லாம் உன் நன்மைக்குத்தானே நினைச்சு என் மனசை நானே சமாதானம் பண்ணிக்குவேம்மா. அம்மாடி, நான் செஞ்சது தப்பாம்மா. தப்புன்னா என்ன மன்னிச்சிருமா. அத்தை, எதுக்கு மன்னிப்புலாம் கேக்குறீங்க? என்கிட்ட சொல்லலேன்ற ஆவல்ல தான் கேட்டேன். நான் போய் உங்களை தப்பா நினைப்பேனா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்க இதை என்கிட்ட சொல்லாம இருந்தா கூட நான் எதுவும் நினைச்சிருக்க மாட்டேன். எனக்கு நீங்க அத்தை மட்டும் இல்ல, அம்மாவும் நீங்க தான். என்ன உங்க கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு உங்களை விட யாருக்கும் தெரியாது. உங்க விருப்பப்படிதான் நான் நடக்கணும், அதுதான் முறை. ஆனா இப்போ கம்ப்யூட்டர் காலம், இப்ப கூட அந்த நம்பிக்கையெல்லாம் வேணுமா? எந்த காலமா இருந்தா என்னம்மா, எல்லா காலத்திலயும் வசந்தா மாதிரி ஆளுங்க இருக்கத்தானம்மா செய்யறாங்க. பொறாம, வயித்தெரிச்சல் எல்லாம் இருக்கும். அம்மாடி, நாம தாம்மா கவனமா இருக்கணும். சரிங்க அத்தை. இப்போ உனக்கு சந்தோஷமா? அக்கா, அக்கா, பூமிகா, வா வா வா, அக்கா, உட்காரு உட்காரு. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு? இப்போவாது என்ன பார்க்கணும்னு தோணுச்சு. அக்கா, தினமும் உங்களை தான்க்கா நினைச்சிட்டு இருக்கேன். உங்களை நினைக்காத நாளே இல்ல. நீங்க உண்டா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுக்கா. அதான் உங்களுக்கு பிடிச்சது எல்லாம் நான் கொண்டு வந்திருக்கேன். அக்கா, உங்களுக்கு பிடிக்கும்னு ரவா கேசரி செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நானே என் கையால உங்களுக்கு கூட்டி விடுறேன். இல்ல இல்ல, நானே சாப்பிடுறேன். இல்ல இல்ல, ஒரே ஒரு வாய் நானே விட்டுறேன்க்கா. எனக்காக சாப்பிடுங்க. போதும். நல்லா இருக்காக்கா? அக்கா, மாங்காய் சாப்பிடுறீங்களா? இந்த மாதிரி சமயத்துல புளிப்பா இருக்கிறத சாப்பிட பிடிக்கும்னு பெரியவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதான் நானே வீட்ல இருக்க மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்தேன். இத அப்பப்ப சாப்பிடுங்க. அப்புறம் நான் கடை கடையா தேடி உங்களுக்கு பிடிச்ச கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப உங்க கைக்கு இதை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்க்கா. நான் போட்டு விடவா? பூமிகா, உன் பாசமே எனக்கு போதும். நீ எது கொடுத்தாலும் எனக்கு நல்லா தான் இருக்கும். கை நீட்டுங்கக்கா, நான் போடுறேன். கை நீட்டுங்க. வளையல் உங்க கைக்கு ரொம்ப அழகா இருக்கு. அக்கா, அப்படியே இருங்க. உங்களுக்காக உங்க கை விரலுக்கு நான் மருதாணி அரைச்சு கொண்டு வந்திருக்கேன். இதையும் நான் உங்க கைக்கு வச்சு விடுறேன். கை காட்டுங்க. காட்டுங்கக்கா. அக்கா, கையில மருதாணி போட்டிருக்கிறதுனால கொஞ்ச நேரம் கை அசைக்க கூடாது. அப்பதான் மருதாணி போட்ட கை நல்ல சிகப்பா இருக்கும். கை பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். என்னக்கா அப்படி பாக்குறீங்க? நான் உண்டா இருக்கேன்னு தெரிஞ்சதும் எனக்கு ரவா கேசரி ஊட்டி விட்டுருக்கேன். என்ன மாதிரி நீ கன்சீவ் ஆகி
தங்கச்சி பூமிகாக்கு நான் எப்ப ஸ்வீட் ஊட்டி விட போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த அக்கா ஆசை நிறைவேற்றுவியா? சரிக்கா, உங்க விருப்பப்படியே செய்யறேன். உன் நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது பூமிகா. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த குறையும் வராதுக்கா.